குரல் இல்லை. ஆனால் ஒலி எப்படி வருகிறது? கொசு மொய் என்று சத்தமிடுகிறது. தேனீ ரீங்காரமிடுகிறது. ஆனால் இவற்றிற்கு குரல் இல்லை. பின் ஓசை எப்படி? ஓசை வருவது அவற்றின் சிறகுகள் இருந்துதான். வினாடிக்கு நூற்றுக்கணக்கான முறைகள் சிறகுகள் படபடத்துக் கொள்ளும் பொழுது அதிலிருந்து காற்று அதிர்வு உருவாகிறது. அந்த காற்று அதிர்வுதான் நம் காதிற்குள் சப்தமாய் ரீங்காரமாய் ஒலிக்கிறது. தேனீ வினாடிக்கு 230 முறை தன் சிறகுகளை அடித்துக் கொள்கிறது. கொசு வினாடிக்கு 700 முறை தன் சிறகுகளை அடித்துக் கொள்கிறது. இனி நம் காதருகில் கொசுவின் சப்தம் கேட்டால் என்ன இப்படி கத்துது என்று நினைக்காமல் எவ்வளவு வேகமாய் சிறகை அடித்துக் கொள்ளுது என்று யோசிப்போம் போலிருக்கிறது. இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்து எங்கள் காணொளிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.